உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுக்கு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய பாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம், காசு, நகை நட்டு, வண்டி வாகனம், சொத்து சுகம் இதெல்லாமே நிறைய வந்தால் கூட கவலையும் சேர்ந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களால் அறியப்படாத, உணரப்படாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வக்ரகதி அடையும் கோள் எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னாக்கா, குருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றதும், அதே மாதிரி சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வர்றப்போவும். அப்படின்றப்ப 5ஆம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ, அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ, அந்த இடத்துலேருந்து, அந்த ராசியிலேருந்து 5வது ராசியில் கிட்டத்தட்ட 120 மொரலஸ் 120 டிகிரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம்தான் உங்களுக்கு குரு வக்ரகதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சனி வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார். கும்பத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப, அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு கோள்லேருந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது. அதாவது தன்னுடைய இயல்பான, எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் அஸ்தங்கமாகும். அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானட்டோட சூரியன் பவர்ஃபுல்லான பிளானட்டு. அதாவது ஒரு பைல்வான் இருக்கார் அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க, அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க. அதுபோல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு 8 பாகை 7 பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார். அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது. அதாவது சுப பலன்களையும் சரி, அசுப பலன்களையும் சரி. இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய 30 ஜூன் 2024 வக்ரகதியை அடையும் சனி. அப்போ 5ஆம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார். எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15/11/2024. அப்போ 15 அக்டோபர் மாதம்தான் நிவர்த்தி ஆகிறாரு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் 15ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா 108 நாட்கள். 108 நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு, 3.5 மாதங்கள் கூட எடுத்துக்கலாம். 3.5 மாத காலங்கள் சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார். அவருடைய சுப பலன்களும் சரி, அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும். இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்ரகதினாக உடனே அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன், அதை பாருங்கள், அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வலப்பக்கம் சூரியனும் இடப்பக்கம் சனியும் இருக்கார். இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது. இதில் யார் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை, அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல. ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது. ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் 27 நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம். இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி எதன் அடிப்படையில் செயல்படுது, எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம். அதாவது பெரிய இடம் இருக்க அதோட பலன்கள் மாறுபாடான தரும். எப்பயுமே ஒரு கோள் தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கானாக்க நானே பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை. ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். பட் அதே டயத்தில் நான் அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன், நான் இவரை பார்த்து அப்போ அவங்களுக்கு உண்டான சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எது மாதிரி தன்மைகளாக இருந்தாலும் அந்த கோள் எந்த இடத்த பார்வையிடுறாரு, எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அப்போ அந்த சனியானவர் அதோட ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து
பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும். இவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க. அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது, ப்ளஸ்ஸும் இருக்காது. அப்போ அதுலேருந்து யார் அது ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மேஜர் பிளேயராக இருப்பார். அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறுது. எப்போனாக்கா வக்ரகதியில். அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்கு உட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோம்னா எப்படிப்பட்ட பலனை தருவார், எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதன் அடிப்படையில் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து தான் வக்ரகதி அடையுது. ஆனால் அவர் வக்ரகதி அடையக்கூடிய ஸ்டார் பார்த்திங்கனாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். அது அம்ச ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களை ராசியிலே அமையும் ஒன்று. இப்போ உங்கள் ராசியிலே குருவும் இருக்கார். அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஜென்ம குருன்றது கிட்டத்தட்ட மொரலஸ் அதிகமான சிரமங்களை ஏற்படுறதுக்கோ அல்லது மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பார். 5இல் இருக்கிற கேது அப்படின்றது அப்படி ஒன்றும் பெரிய யோகியர் கிடையாது. ஏன்னா கேது 5இல் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க வந்து குழந்தைகள் வழி அதிகமான கவலைகள் அடையிறதோ அல்லது குழந்தைகளால் நீங்கள் மனக்குமரல் அடையிறதோ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியில்லாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி அவங்களுடைய படிப்பை நினச்சி அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அது உங்களை விட்டு கையை விட்டு போகிறது. என்ன இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா அந்த கேதுவும் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான் பெறாரு அந்த டைம் ஆஃப் பீரியடு. அது 3 அப்படின்றது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாக ஆகிரும். அப்போ அந்த இடத்துல யார் இருக்கானாக்கா சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், ப்ளஸ் இந்த கேதுவோட அம்ச ரீதியாக அதோட பலனும் கேதுவும் 3ஆம் இடத்தை தான் 2ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணோம். அதுன்றது காலப்புருஷத்துக்கு 3ஆம் இருந்தாலும் காலப்புருஷ தத்துவப்படி 3ஆம் இடமாக இருந்தாலும் உங்கள் ராசிப்படி அது 2ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சூரியன் இருக்கிறதுன்றது குடும்பத்தில் ஃபேமிலியில் பெருசாக ஒரு டச் இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. யாரை பார்த்தாலுமே உங்களுடைய வீட்டுக்காரரை பார்த்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, உங்களுடைய மருமகளை பார்த்தாலும் சரி, உங்களுடைய மாமியாரை பார்த்தாலும் சரி, உங்களுடைய கணவரை பார்த்தாலும் சரி, கணவருக்கு உண்டான உடன்பிறப்புகளை பார்த்தாலும் சரி, உங்கள் கூட பரப்புகளை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பெருசாக ஒரு அந்யூன்யமோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக வராது. அவங்க செஞ்ச பழைய பிரச்சனைகளை அல்லது இதை பேஸ் பண்ணி இப்போ நடந்த நிகழ்கால பிரச்சனைகளில் என்னென்னலாம் அடுத்தவங்க மேலே பழி இதாக போடுறான் அல்லது உங்கள் மேலே அவங்க என்ன போடுறாங்க இதே பழைய மரபுகளை மென்று போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. 2ன்றது குடும்பஸ்தானம். குடும்பத்துலேருந்து 6 கூட இருந்தாலே எப்பயுமே ஒன்று கடன் இருக்கணும் அல்லது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கணும். இன்னொன்று 4ஆம் அதிபதி சூரியன் 2ல் தான் இருக்கார். அது சுக்கிரன் 6 கூட சேர்ந்து 6நாலே பிரச்சனை தானே. 4ஆம் இடம்ன்றது உறவுகள் சொல்லக்கூடியது. பிரச்சனைக்கான உறவுகள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறப்ப எப்படி நிம்மதி இருக்கும். 5இல் கேது கோயில் குளம் ஏதாவது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏதாவது எங்கே போனால் நிம்மதி இருக்குன்னு ஒரு தேடுதல் இருக்கும். இதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதிகபட்சம் கவலைகளில் இன்னும் கடன்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கும். இன்னொருத்தருக்கு கடன் இல்லைனாக்க கவலை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். இதெல்லாமே உறவுகள் சார்ந்தே இருக்கும், குடும்பத்தை சார்ந்தே இருக்கும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுடைய மோடு இதெல்லாமே சரியில்லாதனால ஏற்படக்கூடிய தன்மைகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து வெளியே வரணும் அப்படின்னா சில சமயங்கள்னா ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப உசித்தமானது. ஆனால் இந்த 10ஆம் இடத்துலேருந்து தான் இவர் வந்து சனி இந்த மாதிரி வேலையை பார்க்குறாரு அப்படின்னாலும் அவர் குரு சார்பற்ற தன்மையில் தான் இருக்கார். இப்போ குருவோட 2ஆம் பாதத்தில் இருக்கார். புரட்டாதி 2ன்றது உங்களுடைய ராசியில் அம்ச ரீதியாக பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலே போயிடும். ரிஷபத்தில் ஆல்ரெடி சனியும் குருவோட ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாரு, குருவும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போ குழப்பமான மனநிலை. குரு யார் உங்களுக்கு 8-11 கூடைய அதிபதி. அப்போ குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் கைக்கு மீறின சம்பவங்கள் தான் அதிகப்படியாக இருக்கும், கவலைகள் தான் அதிகமாக இருக்கும். இது அட் ப்ரெசென்ட் இப்போ ரன்னிங். இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஹெல்த் வைஸ் இஷ்யூஸை வராமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி 2ல் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாதிரை ராகு சாரத்தில் இருக்கார். ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருன்னா சந்திரனோட சேர்ந்துருக்காரு. உங்கள் தைரிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கார். அப்போ தைரியமற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய மூத்த சகோதரத்தை பற்றி ஒரு கவலைகள் இருக்கலாம். அப்போ உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது உறவுன்றத 4ஆம் இடம். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
அவங்களுக்கு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய பாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம், காசு, நகை நட்டு, வண்டி வாகனம், சொத்து சுகம் இதெல்லாமே நிறைய வந்தால் கூட கவலையும் சேர்ந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்க இந்த இடத்துல விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உறவுகளில் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இது வரைக்கும் எந்த சொத்து அப்படின்னு நினச்சிக்கிறது கூட இந்த இதுலேருந்து அழுத்து போகிறதுக்கோ வெறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சொத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விரக்தி தன்மை மனசில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்னன்னாக்க இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 5ல் இருக்கிற கேது தான். அதுவும் சந்திரசாரம் பெற்ற கேது. சந்திரன் கேது இணைவுன்றது சன்னியாச யோகத்தை தரும். ஆன்மீக நாட்டத்தை பெருசாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ ஏதாவது ஒரு உங்களுக்குவான ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு இந்த பிரச்சனைன்றது தானாக தீர்ந்து போயிடும். நம்ம ஒன்றும் கவலை எல்லாம் பண்ண வேணாம், நம்ம ஒன்றும் அதுக்குள்ளே போய் இறங்கி நம்ம தூர் வர வேணாம், அதை சரி பண்ணணும்னு நினைக்க வேணாம். எந்த ஒரு பிரச்சனை தானாக வருதோ அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்குள்ளவே இருந்து நீச்சல் தெரியாத தண்ணுக்குள்ளே விழுந்தானா என்ன ஆகுனாக்கா உனக்கு கீழே விட்டானாக்கா மூச்சை மட்டும் தம் பண்ணானா அவன் மேலே வந்துடுவான். ஆனால் மூச்சை பிடிக்காமல் கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப அவன் எப்படி செத்து போடுறானோ அது போல தான் நம்மளுடைய பிரச்சனைகள் வரப்போ நம்ம என்னென்னா பிரச்சனைக்குள்ளேயே இருந்து பூந்து நம்ம கையை காலை அசைச்சிக்கிட்டு உதச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம அதாவது அந்த கிரகங்கள் ஏற்படுத்துகிற பிரச்சனை காட்டிலும் நாம் ஏற்படுத்துகிற பிரச்சனை பெருசாகிடுது. அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த காலத்தில் தான் எனக்கு இவ்வளோ நடந்துச்சு, இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சு, இவ்வளவும் மாறி போச்சு அப்படின்னு நம்ம பின்னாடி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதனால் இந்த கவலையப்படாதீங்க. இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு சும்மா இருந்தாலே போதும். அது எப்படின்னாக்கா 108 நாட்கள் தான் இருக்குது. 108 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நிவாரணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் உடல் ரீதியாக இருந்தக்கூடிய உபாதைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுனாங்க அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மனம் லேசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உறவுகள் எதிர்த்தாப்பில் இருக்கிற உறவுகள், அக்கப்பத்தில் இருக்கிற உறவுகளை மட்டும் ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஏன்னா அவங்க வழியாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது சரி பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் இந்த 108 நாட்கள் நீங்களுடைய ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது. இறுதியில் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களோட லைஃப் பார்ட்னர் வழி, உங்களுடைய ஏதோ ஒரு 3ஆம் மனிதருடைய ஒரு தைரியத்தின் வழி, இன்னொன்று நண்பர்களுடைய கன்சல்டேஷன் நடக்கலாம். அதேமாதிரி அவங்களுடைய தரக்கூடிய ஆறுதலாக இருக்கலாம். அல்லது நீங்களாக ஒரு புக்ஸை படிக்கிறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறீங்க, நீங்களாக உங்களாக சுய பரிசோதனை செய்யும் பட்சத்தில் அதிலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 7 தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலாவை தருது. இந்த பிரச்சனையிலேருந்தும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், வண்டி வாகனம் தொடர்புடைய சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் வெளியே வர்றதுக்காக நீங்களுடைய சுய பரிசோதனை. நீங்கள் எவ்வளோ நீங்கள் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன அதெல்லாமே என்னன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு 12th 10th படிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் சேரணும் அப்படின்னு நம்ம சின்னதாக ஒரு சுய பரிசோதனை பண்ணுறோம். 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க, நீ இதை படி, நான் அதை படி, இதை படின்னு. உங்களுக்கான தெரியும் உங்களுக்கு எதில் திறமை இருக்குன்னு, அதில் தானே இறங்குவீங்க. அல்லது உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கும், அதில் தானே இறங்குவீங்க. அதுபோல் என்னன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சுமக்கிறீங்க, உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்க கேது, அதுவும் சந்திரசாரம் பெற்ற கேது மிகப்பெரிய அளவில் ஞானத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் ஒரு தெளிவை கொடுக்கும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை திறக்கும். அப்படின்றப்ப நீங்கள் சந்திரன் கேது இணைவு தான் இந்த இடத்துல, அதாவது அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 3ன்றது உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய 2ஆம் இடம் தான். அப்படின்றப்போ குடும்பத்தில் தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வரும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தெளிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய சிந்தனைகளில் தான் இருக்குது. அப்போ சிந்தனையை மட்டும் நீங்கள் தரமாக தெளிவாக வச்சுக்கிட்டாலே போதும். இந்த விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்க பேச்சு கேட்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது தைரியமாக செய்யுங்க, அது சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல இவர் சொன்னார், அவர் சொல்லி தான் நான் இது இறங்கினேன், இவர் சொல்லி தான் இதை இறங்கினேன், ஒரு கூட்டு தொழிலா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஏன்னா இந்த இடத்துல 5ல் உங்களுக்கு தராத, உங்களுக்கு தெரியாத, உங்களால் அறியப்படாத, உணரப்படாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு விஷயத்தை மைனஸ் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் எடுத்த முடிவாக தான் இருக்கும். ஒரு விஷயம் ப்ளஸ் ஆகுதுன்னா அது நீங்கள் எடுத்த முடிவாக தான் இருக்கும். இந்த 108 நாட்கள் அந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் நீங்கள் என்னன்னாக்க கவலைப்படாமல் இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த 108 நாட்களில் உங்களுடைய தீர்மானமான முடிவுகளை நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோட இன்ஃப்ளூன்ஸும் இதுக்குள்ளே இறக்காதீங்க. இவர் சொன்னார், அவர் சொன்னார்லாம் கேட்காதீங்க. ஏன்னா
மகிழ்வு தரக்கூடியதுன்றது. ஆனால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு 10 பேர் வருவாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அப்சர்வ் மட்டும் அவங்களுடைய கான்செப்டை வாங்கிக்கோங்க, இன்ஹால் பண்ணுங்கள். ஆனால் நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது சக்ஸஸ்ஃபுல்லான டிசிஷனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக அந்த அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுடைய சர்வைவல். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அது நேச்சுரலாகவே புதன் தான் உங்களுக்கு 5 உடையவர். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம், அதாவது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 3ஆம் தைரியஸ்தானத்தில் இருக்கார். இன்னொன்று 2-5 கூட புதன் தான் உங்களுக்கு வலிமையான ஒரு குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான், 5ஆம் அதிபதியும் அவர் தான், பஞ்சமஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் இப்போ இருக்கிறது தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் யார் சாரத்தில்னாக்கா குருவோட சாரத்தில். இதில் அதான் மேக்ஸிமம், அதாவது என்னன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாமே உங்கள் ராசியை சுற்றியே தான் இயங்குது. புதனும் உங்கள் ராசியை சுற்றி இயங்குறாரு, சனியும் உங்கள் ராசியை சுற்றி இயங்குறாரு. சனியும் புதனும் நட்பு தான் வேறு. இந்த இடத்துல என்னன்னாக்கா சுக்கிரனும் உங்கள் ராசி, அவரும் குரு தான் சாரம். அப்படின்றப்ப அவரும் உங்களுடைய ராசியை மையம் பண்ணி தான். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதாவது என்ன, இதை நான் படிக்க போகிறேன், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த மாதிரி லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பிரச்சனை என்னோடய லைஃப்பில் இருக்குது, அந்த லைஃப் எனக்கு தேவையில்லை, அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறேன், அல்லது நான் இவர் வந்து ரீமேரேஜ் பண்ண போகிறேன், அல்லது இந்த மாதிரி என்னோடய ஃப்யூச்சரை ஃபைனான்ஷியலாக டிசிஷன் நான் பண்ண போகிறேன். இதெல்லாமே உங்களுடைய கான்ஷியஸில், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் செய்யுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். மித்தபடி எந்த விதமான யாருடைய ஒரு கைட்லைன்ஸோ, யாருடைய ஒரு ஃபார்மெட்டோ, யாருடைய ஒரு ஃபார்முலாவோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வகுக்கிற ஃபார்முலாவில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாதிரி ரிஷபராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வக்ரகதியில் சனி எப்படிப்பட்ட பலாபலங்களை தருவார் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வைங்க. தெரிய வச்சோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு சரி, இல்லை நம்ம இந்த 108 நாட்களில் நம்ம இப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாக்கா இன்னொருத்தர் நல்லா இருந்தால் அது நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தானே. இப்போ மாதிரி ஒரு அது வாழ்த்துக்களை இதை எதுக்கு வாழ்த்துறோம்? 10 பேர்கிட்ட நம்ம காலில் வந்து வாழ்த்துறோம், அல்லது ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துறோம் அப்படின்னா, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்து தான் கஷ்டப்படுவோம். அப்படின்றப்ப அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒரு இயல்பான தன்மையாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.